எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இதா அக்கா ஒரு விஷயம் கேட்பேன், கோபப்படாம பதில் சொல்லுவேம்மா? என்ன டீ, என்ன விஷயம்? ஒரு மாதிரி கேட்கியா? கோபப்படாம மட்டும் பதில் சொல்லுமா. நீ கோபப்பட்டாலே எனக்கு பயமா இருக்கு டீ, அதனால தான் சொல்லி. நீ என்ன டீ நினைச்சிட்டு இருக்கியா? ஒருத்தர் ஃபோன் பண்ணியாங்கிறதே என்கிட்ட சொல்லதுக்கு எவ்வளோ யோசிச்சு நிதானமாக பொறுமையாக சொன்னான். இப்போ என்னது? எட்டி கத்தாத டீ, நான் அமைதியாக தானே பேசுறேன், நீ அமைதியாக கேளு. என்ன விஷயம்? நீ என்ன நீ சொல்லி தோலை. பையன் வாங்கிட்ட ஒரு கதையை கேட்டுட்டு என் உயிரை ராத்திரி ஃபுல்லாக எடுத்துராச்சு. இப்போ என்ன சங்கீதா? நீ எனக்கு இப்படி ஃபோன் வர நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதை பற்றி அண்ணிக்கிட்ட தான் சொன்னியா? அண்ணிக்கிட்ட சொன்னா? நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்? இல்லைம்மா, காலையில் அண்ணி என் முகத்தை பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்த மாதிரி இருந்து, அதனால தான் கேட்டேன். நீ ஏதாவது சொல்லி விட்டியோ? நீ இங்கே பாருட்டி, உனக்கு என் மேலே நம்பிக்கையான முதல்ல நீ என்கிட்ட சொல்லி இருக்கவே கூடாது. இப்போ சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் உன் மூஞ்சி பார்த்தா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்கியா? ஏட்டி நீ சொன்னியா தானே கேட்டேன், இப்போ எதுக்கு இப்படி தெரிச்சியா? என்ன டீ, மறுபடியும் மிஸ்டேக்கால? இல்லை மெசேஜ் டீ. என்ன நீ பாரு, பிளாங்க் மெசேஜ் தான்டி, வேற ஒன்றுமே போடலை. என்ன டீ, இவ்வளோ நாளாக மிஸ்டு கால் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ மெசேஜ் வருதுன்னு சொல்லியா? எனக்கு பயமா இருக்கு டீ. தெரிஞ்ச யாரோ தான் இப்படி வச்சு வேணனே பண்ணிட்டு இருக்காவன்னு நினைக்கேன். யாருன்னு மட்டும் தெரியட்டு. தெரிஞ்சா மட்டும் என்ன செய்திருவா? இதை மாதிரி தான் பயந்துக்கிட்டு இருப்பா. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அம்மிட்ட சொல்லுவோமா? ஏம்மா தாயே, நீ சும்மா இருமா. நீ அம்மிட்டையும் சொல்லண்டா அப்பாட்டையும் சொல்லண்டா, நானே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய பிரச்சனையில போய் நின்றக்கூடாது. அதனால தான் முதல்ல சொல்லி. வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்துருக்கான்னு பாரு. குட்டாய், காலையில எழும்பின நேரத்துல இருந்து 2 வரையும் காணலன்னு தேடிட்டு இருக்கேன். இங்க தோட்டத்துல இருந்து என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லம்மா, சும்மாதாம்மா பேசிட்டு இருந்தோம். ஏன்? என் நேரமா கையில செல்லுங்க மட்டும் தான் இருக்கியா? ஒரு நேரமா புக்கு உங்க கையில இருக்காட்டி? ஏம்மா, நானே இப்பதான் போனை எடுத்தேன். எப்ப கேட்டால இந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடு. வாங்க, இன்னைக்கு லீவு தானே, ஆளாளாகல ஒவ்வொரு வேலையெல்லாம் செய்யுங்க வாங்கட்டி. எழுமைய நேரத்துல இருந்து ஒய்யாரமா இருந்து காலை நீட்டி போட்டுட்டு பாட்டி மாதிரி தோத்து போயிடுவ கதை. நீங்க போங்க, வாரம் செல்ல தூக்கி உடைச்சே போடுவேன். ஒழுங்கா தூக்கி தூர போட்டுட்டு வா. நீ என்னட்டி இவளுக்கு துணையா? ஏமா சும்மாதாம பேசிட்டு இருந்தோம். இந்த வாரம் ஒரு நாள் லீவ்ல வீட்டுல நிக்கலானா திட்டி நிக்க விட மாட்டிய? ஆமா, ஒரு நாள் லீவ்ல அம்மைக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்து கொடுப்பேன்னு பாக்காதுங்க. 24 மணி நேரமா செல்லும் கைமாவே இருங்க. அடுப்பங்கரைக்கு நான் போற முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரலனாலே இருக்கு. 7 காலத வயசாவியாச்சு. உறங்கின துணியெல்லாம் இன்னும் சுத்தி மடிச்சு வைக்கணும்னு தெரியல. என்னத்த பிள்ளைல பாருட்டி, நீ வேற அம்மாக்கிட்ட அப்படி ஃபோன் வருது, மிஸ்டு கால் வருது, மெசேஜ் வருது சொல்லுன்னு சொல்லிய. அம்மா ஃபோனை கையில் எடுத்ததுக்கு என்ன ஆச்சு ஏசிட்டு போகுது பாரு. ஃபோனை கையில் எடுத்ததுக்கே இப்படி திட்டியவ. இதெல்லாம் சொல்லாம நீ இருந்தானா என்னைக்காவது ஒரு நாள் அம்மைக்கு தெரியும் போது சரியா வாங்கிக்கிட்டோ பார்த்துக்க. உனக்கு சொல்ல பயமா இருக்குன்னா சொல்லு, நானே அம்மாக்கிட்ட சொல்லி. நீ ஒன்றும் கிளிச்சண்டா, நானே பார்த்துக்கிட்டேன். காலங்காத்தால சாப்பாடு கூட நம்ம கேட்டாதான் தருவாவ. வசந்தி, வசந்தி. ஏங்க என்னாச்சு? காலையிலே கத்திட்டு இருக்கிறீங்க, என்ன வேணும்? எது காலையிலே கத்திட்டு இருக்கேனா? உடனே உங்ககிட்ட ஞாபகே சொன்னேன் இல்லையா, என்னென்ன வேலைக்கு சீக்கிரம் போனோம், நீ சாப்பாடு எடுத்துட்டு வா. ஐயோ, சாப்பாடு ஒன்றும் செய்யலையே. இப்ப செய்யலன்னு சொன்னா இதை வச்சே திட்டிடாப்பானே, என்ன பண்ண? என்ன டீ, சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு மாதிரி பேந்த கணக்குல முழிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பேந்த கணக்குல நான் முழிக்கேனா? சாப்பாடு எடுத்துட்டு சொல்லல, என்ன சாப்பாடு வேணும் அதை சொல்லுங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். என்ன டீ உளறியா? நீ செய்த சாப்பாடு எடுத்துட்டு வா. என்ன வேணும்னு என்கிட்ட கேட்கியா? எடுத்துட்டு வரேன். நீ எங்க உங்களுக்கு பூரி வேணுமா, இடியப்பம் வேணுமா, இட்லி வேணுமா, தோசை வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே எடுத்துட்டு வரேன். என்ன வசந்தி, முன்னாடி எல்லாம் ஒரு தோசை சுட்டதுக்கே 9 மணி நேரம் ஆகும். இப்ப வெரைட்டியா செய்து வச்சிருக்கியா? என்ன வேணும்னு கேட்கியா? அடப்பாங்கங்க, நீங்க வேற, நான் செய்தேனா? உங்களுக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க, யாருக்கு வீட்டுல என்னன்னு பார்த்து உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். எது, அடுத்த வீட்டுல போய் வாங்க போறியா? அப்ப நீ வீட்டுல ஒண்ணு வைக்கலையா? அது வந்துங்க வேற ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அதனாலதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, டக்குனு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் ஓய் கிறுக்கா பிடிச்சிருக்கு? சாப்பாடு வாங்கிட்டு வரதான்னு சொன்னேன், அதுக்கே ஓய் போய் அடிக்கிறியா? வீட்டுல சமையல் பண்ணுன்னு சொன்னா வீடோட போய் வாங்கிட்டு வரேன்னு கேட்கியா? நீ எல்லாம் பொம்பளையா? இதுல வேற ஆப்ஷன் குடிக்கியா? தோசையா, இட்லியா, பூரியா, சப்பாத்தியா? நீ அதுக்கு இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறிய? நீ எல்லாம் பண்ற வேலைக்கு ஒன்னு அடியோட விடிய நினைச்சிட்டு பெருமையா போயிடு பேரு. ஒரு நாளும் கை நீட்டாத மனுஷனுக்கு படக்குன்னு கை நீட்டிட்டாரு. வசந்தி,
இதுக்கு மேல இருந்தா உனக்கு ஆபத்து தான். ஏண்டி இப்ப என்ன? என் வீட்டுல எல்லாம் ஒரு நாளாவது என்ன கை நீட்டி அடிச்சிருப்பாவளா, இப்படி அடிச்சிட்டீங்களே. திரும்ப திரும்ப கடுப்பேத்திட்டே இருக்காத, என் மூஞ்சிக்கு நேர் முன்னாடி வந்து நிக்காத, பேரு நீ. இப்படி தூக்கி போட்டு அடிச்சிட்டீங்களே, மனசே கேட்கல. கிறுக்கு மனசே அடிச்சிட்டேன் பாரு. ச்சே. ஒரு நாளை வீட்டோட சமையல் பண்ணது கிடையாது, ஒரு நாளும். வீடு விடாவே வாங்கி தின்னு பழவிட்டா. 2 குட்டியில வாணி சொல்லி எவ்வளவு நேராவது வந்தாலும் பாரு. சிங்கில போட்ட பாத்திரம் போட்ட இடத்துல அப்படியே கிடக்கு. இந்த குட்டியை கூடி கூடி இருந்து என்ன பேசலன்னு தெரியல. அங்கங்கேயா மூளை முடுக்காவே இருக்காளுவ. பள்ளியோடத்தோட காலேஜ் உள்ள லீவு விட்டா கூட துப்பு நடத்து ஒரு துரும்ப நுள்ளி போட மாட்டாளுவம்மா. இந்த 2 மாடோளையும் வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஒரு வேலை செய்யணும்னு சொன்னா அது என்ன நினைக்க நம்மள? அவிய மூளோல மட்டும் ஒரு வேலையும் செய்ய சொல்லல, அத்தை நம்மகிட்ட மட்டும் எல்லா வேலையும் செய்ய சொல்லவங்களே நினைக்கும். இந்த விவரம் கட்டுள்ளவர்களுக்கு ஒன்னும் புரியவும் மாட்டேங்குது. எடி குட்டை. அத்தை என்னாச்சு அத்தை கத்திட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மக்களே, அவைய 2 என்ன பண்ணியாவன்னு தெரியல, அதான் கூப்பிட்டேன். என்னத்த ஏதாச்சும் செய்யணுமா சொல்லுங்க, நான் பண்றேன். இல்லம்மா வேண்டாம், காலைல டிஃபன் நீ தானே பண்ணுனா, இனி கொஞ்சம் போல வேலை தான் இருக்கு, அதனால தான் அவ்வளோ கூப்பிட்டு இருந்தேன் மக்கா. 2 பேரும் பிஸியா இருப்பாங்க அத்தை, ஏதாவது படிச்சுக்கிட்டு எழுதிட்டே இருப்பாங்க. நான் ஏதாவது செய்யட்டுமா? ஐயே வேண்டாம் மக்களே, நீ போ, நான் பார்த்துக்கலாம். என்ன வேலை அத்தை செய்யணும் சொல்லுங்க. இல்ல மக்கா, இவ்வளோ பாத்திரத்தை தான் கழுவணும், அதுக்கு தான் அவ்வளோ கூப்பிட்டு இருக்கேன். இவ்வளோ பாத்திரம் தானே நானே கழுவிடு. ஐயே வேண்டாம் மக்களே, நான் கழுவல, நீ போமா. பரவாயில்ல அத்தை, நான் செய்யறேன். பாவம் அந்த பிள்ளை எல்லா வேலையும் கடந்து செய்யுது, இவ்வளோ போய் பார்த்துக்கிட்டு. மக்களே என்னத்த மக்கா, பானையில அரிசி போட்டிருக்கேன், பொங்குச்சுன்னா மட்டும் சிம்மில் போட்டணுமா, இப்போ வந்துட்டேன். சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி மக்களே, வாரேன் 2 பேருக்கும். எடி என்ன முடிவில் இருக்கா, ஏதாவது யோசிச்சே எப்படி? நான் எந்த முடிவும் எடுக்கிறேட்டி, எனக்கு வெளியே சொல்ல பயமாக தான் இருக்கு. காலையில் நம்ம 2 பேரும் பேசணும் பத்தியா, அதை பற்றி அண்ணி என்னன்னு என்கிட்ட கேட்டாவ தெரியுமா? அண்ணி கேட்டாவளா? எடி ஏதாவது உளர்னியாட்டி? நான் ஒன்றும் உளரலை, ஆனால் அண்ணி சொன்னாவ ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமான்னு தான் சொன்னாவ. நான் நீ எதாவது திட்டுவேன் தான் நான் ஒன்றும் இல்லை அண்ணின்னு சொன்னேன். எடி மோனிஷா, நம்ம அண்ணிக்கிட்ட மட்டுமாவது சொல்ல மாட்டி? வேண்டாண்டி, அண்ணிக்கிட்ட சொன்னால் அண்ணி கண்டிப்பாக அண்ணங்கிட்ட சொல்லுவ, அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா அண்ணன் கண்டிப்பாக அம்மா கிட்ட, அம்மா உடனே அப்பாட்ட சொல்லுவ, கண்டிப்பாக என்ன தாண்டி திட்டுவ. ஏட்டி இதில் ஓ மேலே எந்த தப்புமே இல்லட்டி, ஆனால் நம்ம இப்போ சொல்கிறது நல்லது தெரியுமா? என் மேலே தப்பு இல்லைதான் எனக்கு தெரியும், இருந்தாலும் அம்மிட்ட சொல்ல எனக்கு நல்ல பயமாக இருக்குட்டி. உனக்கே தெரியும் நம்ம வீட்டில் செல்லு தரும்போதெல்லாம் எவ்வளோ ரூல்ஸ் சொல்லி தந்தாவனே. இப்போ பாரு, ஒரு நம்பர்லேருந்து மிஸ்டு காலும் ஃபோனும் வருதுன்னு சொன்னால் கொன்னே போட்டாவ. ஆமாம், என்ன சொன்னாலும் இப்படி பயந்து பயந்தே இரு, உனக்கு சொல்ல பயனா நானே இன்னைக்கு அம்மிட்ட சொல்ல போகிறேன் பாரு. சங்கீதா சும்மா இரு, அம்மிக்கிட்ட சொன்ன நான் உனக்கு கொன்னே போடுவேன். ஏம்மா ஏற்றமா மாடுவளை, உங்கள் 2 எவ்வளோ நேரட்டி சொன்னேன், கொஞ்ச நேரம் வேலை செய்தாங்க, வாங்க வாங்க. நீ அடுப்பங்கரையில் கூப்பிட்டா காதும் கேட்காத அட்டி ஒரு 2 இருக்கான். அப்படி என்னட்டி கதை பேச வேண்டியது இருக்கு? ஏம்மா அது என்ன தெரியுமா? ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், என்ன வேலை செய்யணும் வாரேம்மா. எட்டி அம்மிட்ட சொல்லாண்டி, இன்னும் முணுமுணுப்பு தீரலேட்டி, வாங்கட்டி 2 பேரும். சரிம்மா நான் போகிறோம். வாட்டி சங்கீதா வாட்டி. என்ன இது, எப்பவும் எலியும் பூனையும் மட்டும் சண்டை போட்டுட்டு இருப்பாடுவ, இப்போ 2 நாளாக 2 பேரும் சேர்ந்தே தெரியாடுவ, என்னமோ இருக்கு. பிள்ளைய 2 பேரும் ஒற்றுமையாக தெரியாமன்னு நினச்சிட்டு சந்தோஷப்படாதா, இல்லைன்னா இவ்வளோ 2 ஏன் ஒற்றுமையாக இருக்கலாம்னு நினச்சிட்டு சந்தேகப்படியாதானே தெரியலையே. ஆனால் ஏதோ கன்ஃபார்மாக மறைக்காலன்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னைக்கு பார்த்து ஒருத்தியில கூட பஸ் ஸ்டாப்பில் காணல, எவ்வளோ நேரம் தான் நிற்கிறதுக்கு, கதை பேசாதான வாயெல்லாம் ஒரு மாதிரிலே இருக்கு. நானும் எவ்வளவு வரமாட்டாளான்னு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. எப்பா எல்லாரும் எங்கே ஒன்னோட போனாளோ, நம்ம வேற அவசரப்பட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்க மூஞ்சி இழுத்தா ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பா. நம்ம எப்பவும் போல நம்ம டைமுக்கு போனாதான் அவுச்சு வச்சதை தின்னுக்கிட்டு சுருண்டு படுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு வேலையும் செய்யண்டாமா. சே
இங்க வந்தாலாவது ஒருத்தியாவது வருவான்னு பார்த்தா ஒருத்தியலையுமே காணலையே. எல்லாம் எங்க போச்சுதோ? அண்ணா வார பாத்திமா, கொஞ்ச நேரம் நிக்க வச்சு பேசும். நமக்கு நேரம் போன மாதிரி ஆகும், ஒரு ஆளு துணைக்கு கிடைச்ச மாதிரி ஆகும். என்ன பாத்திமா, தூரமா? ஆமாக்கா, கொஞ்சம் தூரம்தான். நான் போயிட்டு வந்துடுறேன்னா. ஏன் நில்லுமா, எங்க இவ்வளோ அவசரமா போறா? கொஞ்ச நேரம் நின்று பேச வேண்டியதானே, ஓடியா? என்னக்கா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, அதான் அவசரம் சொல்லி இல்லையா? ஏன் நில்லு பாத்திமா, ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும், அதனால நிக்க சொல்லி இப்படி அவசரப்படியா? இப்போ எனக்கு எந்த விஷயமும் கேட்க நேரம் இல்லக்கா, நான் ஓடி வந்துட்டேன். போறேக்கா, போறேன். அப்புறம் என்னக்கா? என்ன இப்படி அவசரம் ஓடிய? என்ன பிரசவத்துக்கா போறா இப்படி போறா? நேரம் போவல எவ்வளவு கடை பண்ணி பார்த்தா இப்படி போயிட்டாலே இவா. சரி, நான் வரல கீதா, இவளுகிட்டையாவது கொஞ்சம் எதையாவது சொல்லி கொஞ்ச நேரம் பேசும். என்னக்கா, டெய்லி காலையில பஸ் ஸ்டாப்ல நிப்பீங்க, இன்னைக்கு இங்க நிக்கிறீங்க என்னக்கா? பஸ் ஸ்டாப்ல ஒருத்தையும் வரலம்மா, அதான் இங்க யாராவது நிக்கவலான்னு இதுலோடி வந்தேன். நீ நல்ல நேரத்துக்கு வாரா. ஏக்கா, என்ன விஷயம்? ஏதாவது சொல்ல தேடனிய? ஆமா கீதா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு தேடினேன். அதான் என்ன தெரியுமா அக்கா, எதனால ஈவினிங் பார்த்து பேசோக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குக்கா, நான் இப்ப வந்துடுறேன். இருமா, என்ன விஷயம்னு கேட்டுட்டு போயா? ஏக்கா, எனக்கு அவசரமா புஷ்பாக்கால இப்ப பார்க்கணும், நான் இதில் பார்த்து பேசிட்டு வந்துடுறேக்கா, நீங்க இதுல நில்லுங்க, ஓடி வரேன். இவ்வளவு என்ன அவசரம்? சுடு தண்ணி என்ன காலையில ஊத்திக்கிட்டு வந்தா இப்படி குதிச்சு துள்ளி போறா? அவசரமா இல்லையா அவசரம்? அப்படி என்ன அவசரம்? நீ இவளுக்கு பின்னாடி வையே பார்ப்போம். அது என்ன என்கிட்ட சொல்லாம புஷ்பாளுக்கு வீட்டுல போய் சொல்லி ரகசியம்? என்ன பேசுதேன்னு அறியாமலே விட மாட்டேன். வரேன்டி, வரேன். ஏய் கீதா, பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி இருக்கா? ஏதோ இருக்கேன் செல்வா, கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கேன். ஏன் செல்வா? என்னாச்சு கீதா? முன்னாடிதான் ஜார்ஜ் ஃபாரின்ல கிடந்தான், இப்பதான் வீட்டுக்கு வந்தாச்சு இல்லையா? நல்லா வாங்கி சாப்பிட்டு எடுத்து உடம்ப தேத்த வேண்டியதானே, இப்படி மெலிஞ்சு கரைஞ்சி இருக்கியா? நல்லா தான் சாப்பிட்டே செல்வா, ஆனா உடம்புலயே ஒட்ட மாட்டேங்குது பார்த்துக்க, யானையே தெரியல. நீ வேணா உமா கிட்ட கேட்டு ஏதாவது டிப்ஸ் சொல்லலாம். உமா தான் கொழு கொழுன்னு மொழு மொழுன்னு இருக்கியா, ஏதாவது கேட்டு சொல்லு செல்வா. உமா கிட்டே நான் போய் கேட்டேன்னா 2 அடி எனக்கு தருவா. எனக்கு என்ன தேவையா? நீ வேற கீதா. ஆமா, வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தா இல்லையா? என்னைக்கு வந்த செல்வா? இன்னைக்குதான் கீதா வந்தேன். ஆமா, இப்ப எங்க போயிட்டு இருக்கா? வேற எங்க போறது, எங்க மைனிங்க விட்டு தான் கீதா போறேன். செல்வா, இப்பெல்லாம் நீ என்கிட்ட அவ்வளவா பேசுறதே இல்ல, ஏன் உமாவை பார்த்து பயந்தா? என்ன கீதா இப்படி சொல்லிட்டா? உமாவை பார்த்து பயந்தா? அவளெல்லாம் நான் ஒரு மைண்டே வைக்கிறது கிடையாது, நீ வேற. இல்ல செல்வா, அவன் முன்னாச்சு நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? அப்போ நானும் நினைச்சேன் அவளை பார்த்து பயந்துதான் நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே. ஆமா, உமாவை பார்த்து தான் பயந்து தான் உங்ககிட்ட பேசலன்னு நினைச்சா நீ என்ன தப்பா நினைச்சிருவீல கீதா? உங்ககிட்ட இதை எப்படி சொல்றது? என்ன செல்வா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை கீதா, நம்ம ஸ்கூல் டேஸை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பா வருது. ஆமா பத்தியா செல்வா, நம்ம கிளாஸ்ல எப்பவும் அபிஷானி வந்து லேட்டாவே வருவாள் ஸ்டடிக்கெல்லாம், அவள வாங்குற அடியெல்லாம் நினைச்சா சிரிப்பா வருது செல்வா. ஆமா, இடையில கூட நான் அந்த அபிஷாவை பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்த்தேன் பார்த்துக்க, அப்பவும் லேட்டா தான் கிளம்பி ஆஃபீஸுக்கு. என்ன செல்வா சொல்ற? இப்பவும் அவ அப்படிதான் இருக்காளா? மாறவே இல்லை பத்தியா? நமக்கு நேரம் போல கொஞ்ச நேரம் கூட இருந்து கதை பேசுன்னு சொன்னா காலையில சுடு தண்ணி ஊத்துன மாதிரி நின்னா. ஆனா இங்க வந்து அவங்கிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு சிணுங்கி பேசிட்டு இருக்கிய? இருக்கட்டு, வாரண்டி வாரேன், இப்பவே போறேன், எங்க பத்த வைக்கணுமோ அங்க பத்த வைக்கிறேன் பாரடி. சரிக்குதா, அப்ப பாப்போன்னு வரேன். சரி செல்வா, கிளம்பு கிளம்பு. ஏம்மா, கொஞ்ச நேரம் பெரியம்மா வீட்டுல போய் விளையாடிட்டு வரட்டா? ஷியானா அக்கா கூப்பிட்டாமா, போயிட்டு வரட்டா? ஷியானா கூப்பிட்டாளா? அவ எப்படி இங்க வந்தா? நான் இங்க தானே இருந்தேன், பார்க்கல. எம்மா, நீங்க சமையல் வீட்டுக்குள்ள இல்லாம இருந்திய,
சியானாக்கா இப்பதான் வந்துட்டு போனா. நான் கொஞ்ச நேரம் பெரிய வீட்டில் போய் விளையாடிட்டு வரேம்மா. சாப்பிட்டுட்டு போ மக்களே. அப்பாயும் பெரியம்மா விட்டு தான் போயிருக்கு. இப்போ வந்துருவாவ. வந்தோன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாடு. நான் இப்போ விளையாட போறேம்மா. அப்பா வரும்போது நானும் வரேன். அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, நீ அப்போ ஒன்று பண்ணு. அப்பாயை போய் சாப்பிட வரமான்னு கூப்பிட்டு. இல்லை இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், சாப்பிடன்னு சொல்லண்டா. அம்மா கூப்பிட்டுச்சின்னு சொல்லு. நீயும் அப்பாய் கூட வா. சாப்பிட்டப்புறம் போகலான்னு மக்களே. ஆ சரிம்மா, போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போனா. சாப்பிடக அம்மா கூப்பிட்டுச்சு நீ வா போய் சொன்னா உடனே அவனை ஒரு தட்டையும் பிளேட்டையும் தூக்கிட்டு வருவா. எனக்கு இதில் உள்ளதை போடுன்னு. இவ்வளோட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இருந்ததே எள்ளு போல இறச்சி. அதனை இத்தனை பிளேட்டு பங்கு வைக்க. இந்த மனுஷன் வந்தோடனே சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை கழுவி வச்சிடணும்ப்பா. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் கோவட்டு நான் அடித்தாலும் அடுத்த நேரம் உமானி கூப்பிட்டு தேடி வந்துடுவாவ. பாவம், ஒரு நேரம் கூட என்னை காணாம கூட இருந்துட மாட்டாவ. உமா, இக்க வாங்கக்கா, சேர் எடுத்து போடட்டா? சேரெல்லாம் எதுக்குமா? எல்லாம் நம்ம வீடு தானே, அதனை கீழே உட்காரி. இல்லக்கா, கீழே உட்கார உங்களுக்கு காலு வேதனை இல்லையா? சேர்ல உட்காருங்கக்கா, எடுத்துட்டு வரட்டா? காலு வேதனை அது கிடக்கு. காலு வேதனை எல்லாம் தாங்கிடலாம். ஆனா உன் மனசை இப்போ நான் சொல்றத நீ எப்படி புரிஞ்சுப்பாடு தெரியலையே உமா. ஏக்கா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன கீதாவும் உன் வீட்டுக்காரனும் அந்த ரோட்டங்கரையிட்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியாவ, என்ன விஷயமோ? என்னக்கா சொல்றிய? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியாவளா? அட ஆமாவுமா, நான் இப்போலே பார்த்துட்டு வரேன். ரெண்டு வரையும் எப்படி நின்று சிரிச்சு சிரிச்சு பேசியாவ தெரியுமா? அதான் ஏதாவது முக்கியமான விஷயமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேம்மா. கேங்கிட்ட அவைய மைனியருக்கு வீட்டுக்கு போறேன்ல சொல்லிட்டு போனாவ. இவன் எதுக்கு ரோட்டுக்கு போன தெரியல உமா. ரெண்டு பேரும் சிரிச்ச சதமுண்டை கேட்டதான் நானே அந்த வழியா போனேன். எப்படி சிரிச்சியாவ தெரியுமா? ஏதோ என் கண்ணில் பட்டதால உன்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சுமா. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் பின்ன போறேன். ஏன்டி கீதா, என் கூட நின்று 5 நிமிஷம் பேச முடியல, அவங்க கூட நின்று சிரிச்சுக்கிட்டா இருக்கிய வச்சீங்களே ஆப்போ. இவனெல்லாம் கொஞ்ச நேரம் பெருமையா நினைச்சா போதும், அடுத்த நேரமே அந்த பெருமையில மண்ணை அள்ளி போட்டுருவான். வரட்டு, அவன் குடலை ஒன்னொன்னா உருவி அவனுக்கே மாலையா போட்டுறீங்க. வா விட்டா சிரிச்சிட்றியா? வாய் விட்டு வா, உன் பல்ல ஒன்றும் இல்லாம கலத்தி எடுத்துறீங்க. வா வா. அஜிதா, இதுதான் எங்க அத்தை வீடு. எங்க எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குங்க. இப்ப கூட சொல்லுங்க, வேணா நான் வெளியே போய் நிக்கிறேன். பயராம நெல்லு லூசு, எதுக்கு பயப்படுறா? அதான் நான் கூட இருக்கிறேன்ல, அப்புறம் ஏன்? அத்தை அத்தை அத்தை, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்குது யாராவா? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு ஏன்? உங்க ரெண்டரை யார் இங்க வர சொன்னது? முதல்ல அவளை வெளியே போய் சொல்ல. அத்தை கோவப்படாதுங்க அத்தை, எதுனாலும் பொறுமையா பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இவ்வளவு கோவம் உங்களுக்கு? ராதிகாவை கெட்டுவேன்னு சொல்லி சொல்லி கடைசி வரை என்ன ஏமாத்திட்டு என் பிள்ளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எவ்வளோ ஒருத்தி நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. நாங்க என்ன அழுதுகிட்டால இருக்கணும்? அத்தை, எதுனால என்ன திட்டுங்க, அவளை ஒன்றும் சொல்லாதுங்க. எவ்வளோ ஒருத்தின்னு அவளை திட்டாதுங்க, அவன் என்னோட ஒய்ஃப். அத்தை, உங்களை மாதிரி எல்லாம் என்னால நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேச முடியாது. கையெடுத்து கும்பிடுங்க, தயவு செய்து வெளியே போயிருங்க. அத்தை கோவப்படாதீங்க அத்தை. எங்க ராகுல் ராதிகா இல்லையா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கே பிடிக்கல. என் பிள்ளை எப்படி உங்ககிட்ட பேசும்? அத்தை யோசிக்காம வார்த்தையை விடாது, அப்புறம் நீங்க தான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. யோசிச்சுடுங்க. ஆமா, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்பி நம்பி கடைசி நான் தான் வருத்தப்பட்டு இருக்கேன். அத்தை அழாதீங்க அத்தை. நான் எதுக்கு அழணும்? நீ வேணா உள்ளவா, அவளை வெளியே போய் சொல்லு. எங்க நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியே நிக்கிறேன். அஜிதா அஜிதா, ஏன் அத்தை எதுக்கு இவ்வளவு கோபமா நடந்துக்கிறீங்க? இங்க பாரு அரவிந்த், நீ மட்டும் உள்ள வரையணும் வா, அவளோட வரையணும் வராதங்க.
அப்படியே போயிருங்க. உனக்கு கல்யாணம் ஆனதை கேள்விப்பட்டதுலேருந்தே என் பிள்ளை ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து அழுது அழுது இருக்கிய. நீ பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து அவகிட்டயே என் பொண்டாட்டி இதாக்கன்னு சொல்லிட்டு காட்டிட்டு போலாடி வந்தியோ. அதை தாங்கக்குள்ள சக்தி எல்லாம் எனக்கும் கிடையாது, என் பிள்ளைக்கும் கிடையாது. என்னத்த புரியாம பேசிட்டு இருக்கா? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. எத்தனை வாட்டி தான் உங்ககிட்ட சொல்றது? என்கிட்டயே கோபப்பட்டு பேசுறீங்களா? வெளியே போல. எம்மா எம்மா, அரவிந்த் தான் ஒய்ஃபு வந்திருக்குமா, சும்மா இருங்கம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ உள்ள போட்டி முதல்ல உள்ள போனி. வருவாணி பார்த்தா இன்னும் ஆளை காணல. வரட்டு இன்னைக்கு மைனியாருங்க வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனதெல்லாம் சும்மாவா? இவன் வரட்டு இன்னைக்கு ஒவ்வொரு விரலையா முறிச்சு எடுத்துறியே. உமா உமா வந்துட்டான். என்ன உமா உமா உமான்னு கத்திக்கிட்டே வரேன், இங்க நின்றுக்கிட்டு சத்தமே தராம நிக்கியா? ஏன் உமா? இல்ல சும்மா தான் நிக்கேன். ஆமா என்ன வரும்போதே ஜாலியா கூட்டிட்டு வரைய உமா உமானி, என்ன விஷயம்? அது என்ன சொல்லியது உமா, நான் நல்ல ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஏன் இருக்க மாட்டா நீ? பார்த்துட்டு வந்தது உன் கீதாவே இல்லையா? உனக்கு சந்தோஷம் இல்லாமலா இருக்கும்? என்ன உமா, நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கவே இல்லை. நீ ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டா? நீ ஜாலியா தான் இருப்பா. ஏன்னா பார்த்துட்டு வந்த ஆள் அப்படி இல்லையா? ஐயோ உமா என்ன சொல்லியா? ஒருவேளை கீதாளிட்ட பேசிட்டு பார்த்துட்டாலோ? என்ன உமா உளறியா? சரி சரி போ, பசிக்குது, போய் சாப்பாட்டை போடு, சாப்பிட்டுட்டு நான் கிளம்பட்டு. சாப்பாடெல்லாம் ரெண்டாவது. ஆமா நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கேன்னு சொன்னிய, என்ன விஷயம்? விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணுல உமா, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். சொல்லுன்னு சொல்லி எங்க ஓடியா? நின்னு சொல்லு. கையிடுமா, என்ன பழக்கம் இது? கையிடு. என்ன விஷயம் சொல்லு. சே, வெளியே இருந்து வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்தேன், இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே சந்தோஷமே போயிடும். உனக்கு கீதா கிட்ட பேசும்போது சிரிச்சு சிரிச்சு பேசினா சந்தோஷமா இருக்கியா? வீட்டுல வந்து என்கிட்ட பேசினா கடுப்பாவா இருக்குது? எது என்ன வளரியா? நான் கீதா ஒன்றும் பார்க்கல, கீதா பார்த்துட்டு 2 நாள் ஆகுது. போய் சொல்லாத. நீ சிரிச்சிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் இல்லையா? நீ நல்லா அவகிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு தான் வந்துருக்கியா நீ? உமா, தேவையில்லாம யாராவது ஏதாவது சொல்லியதை கேட்டு ஏன் மேலே சந்தேகப்படாத பார்த்துக்க. யாரும் சொல்லியதை கேட்டு நான் உன்னை டவுட் படியேனா? நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும் இல்லையா? உமா விடு உமா, என்ன பண்ணா நிக்க வச்சு கொஸ்டின் கேட்டுட்டே நிக்காத. இங்கே இரு, வாரேன். கத்தி எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு விரலா உடச்சி எடுத்துறேன். எங்கேயாவது தப்பிச்சு போன்னு நினைச்சா என்னையோட தீந்தான்னு நினைச்சிக்க. என்ன இவா இப்படி சொல்லிட்டு போறா? கீதா கிட்ட அங்க நின்று பேசினது அதுக்குள்ளால யாரு இங்க வந்து சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே. இதுக்கு மேல நின்னா நம்ம உயிருக்கு ஆபத்து தான். செல்வா நிக்காத, எஸ்கேப். இப்ப எப்படி லட்சுமி போயிட்டு இருக்கு? கொஞ்சமாவது அந்த பிள்ளைகிட்ட பேசியாரா எப்படி? அவன் கிடைக்கான் இருக்கேன்க்கா. அந்த பிள்ளைகிட்ட நான் இந்த மாதிரி நிக்கேன். அந்த பிள்ளைய பார்த்தாலே திட்டி 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 இருக்கேன். சே பாவம், அந்த பிள்ளைய மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும் பத்தியா? தாய்க்கும் உடம்பு சரியில்லை, வந்த இடத்துல இப்படி மாமனார் கண்ணில் காண முடியாம இருக்கேன்லே இருக்கும். பாவம் அக்கா, அந்த ஆள் என்னதான் திட்டுனாலும் ஒரு வார்த்தை மாறி பேச மாட்டா பார்த்துடுங்க. கேட்டுக்கிட்டு அமைதியா போயிடுவா. முந்தா நேரத்து கேட்டுடுங்க அக்கா, நான் இந்த மாடை குளிப்பாட்டிட்டு இருந்தேன். இவன் வயலுக்கு போயிட்டு வந்தான். சோறு கூட லட்சுமின்னு சொன்னான். நான் அந்த மாடை குளிப்பாட்டிட்டு இருந்தேன்னா பக்கத்துல தான் அஜிதால உட்காந்துருந்தா. உடனே சொன்னா, அத்தை நீங்க மாடை குளிப்பாட்டுங்க, நான் என்னென்னு போய் பாக்கேன்னு சொல்லிட்டு போச்சு. அங்க போயிட்டு இந்த பிள்ளை ஒரு பிளேட்ல சாப்பாடு போட்டு கொடுத்துருக்குக்கா. சாப்பாடு வேண்டான்னு நீ போடாதன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையாக்கா? சாப்பாடு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான் பார்த்துடுங்க. ஐயே அப்படியா? ஆமாக்கா, சத்தம் கேட்டு போய் பாக்கேன். சிந்தின சாப்பாடெல்லாம் அந்த பிள்ளை ஒரு பிளேட்ல அள்ளிட்டு இருக்கியா பார்த்துடுங்க. எனக்கு நல்ல சங்கடமா இருந்து பார்த்துடுங்க. ஒண்ணுமே சொல்லலை, அழுதுகிட்டே எல்லாத்தையும் வாரிட்டு போறா. எதுக்கு இந்த மனுஷன் அந்த பிள்ளைகிட்ட இந்த நிலை நிற்கான்? எதுக்கு தான் இப்படி நிற்கான்னு தெரியலக்கா. என்ன அரவிந்த் கூட்டிட்டு இருந்த பொண்ணா? இவன் பார்த்த சம்பந்தம் தானேக்கா, அப்படி இருந்துகிட்டு இருக்கானையா? அரவிந்துக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமாமா? இல்லைக்கா, அவனுக்கு தெரியாது பார்த்துடுங்க. அஜிதாலே என்கிட்ட சொல்லியா, அவங்கள்ட்ட சொல்லண்டா, அவளுக்கு தெரிஞ்ச மனசு வருத்தப்படன்னு பார்த்துடுங்க. அந்த பிள்ளைங்க மனசு எங்கே இருக்கு, இவனுங்க மனசு எங்கே இருக்குன்னு பாருங்கக்கா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காரு. என்னக்கா யாரு ஓவரு?
அதான் இப்போ கிரிக்கெட் ஒன்றும் கிடையாதே, ஓவர்னு சொல்லுதியா? என்னக்கா? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன சின்ன பொண்ணு, ஒருத்தரை பார்க்க முடியலடே. நாங்கள் எல்லாரும் ஊரில் தான் இருக்கோம், நீங்கள் ரெண்டும் தான் எங்கேயாவது கூடி கூடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறிய. ஆமாம், கூடி கூடி இருந்து பேசியவ கூடி கூடி. நீ போன அப்புறம். என்னக்கா கூடி இருந்து பேசின்னு சொன்னோன்னா புது மாமியாருக்கு கோவம் வருத பாருங்க. ஆமாம், புது மாமியார் இனி வேலை மாமியாராட்டே ஆக மாட்டா, என்ன மட்டும் சொல்லிடுவா. பாருங்கக்கா, நான் என்ன சொன்னேன்? இந்த லட்சுக்கு வர கோவத்தை பாருங்க. வா சின்ன பொண்ணு வா, உட்காரு. அவ ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, உட்காரு. ராணியக்கா, நான் போயிட்டு பிறகு வரேனக்கா, எனக்கு நேரம் சரியில்லை. இது லட்சுமி, வீட்டில் வேலையிலெல்லாம் முடிச்சுக்கிட்டு தானே வந்தா, எதுக்கு பறந்துக்கிட்டு இருக்கியா? இரு, நான் சும்மா தாக்கா இருப்பேன். நான் வந்திருக்கிறது என்ன, நீ சும்மா இருக்க விடாதே, ஏதாவது சொல்லி நோண்டிக்கிட்டே இருப்பேன், நோண்டிக்கிட்டு. ஏக்கா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா, லட்சுமி அக்கெல்லாம் இருக்க சொல்லுங்கக்கா, அவிய இருந்தாலும் எனக்கு நேரம் போவோம். பத்திலக்கா தொடங்கியாச்சு, இனி நான் இருந்தால் நல்லா இருக்காது, நான் போயிட்டு வரேன்க்கா. இது லட்சுமி, அவ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ ஏன் சும்மா இரு சின்ன பொண்ணு, சும்மா அவளையே நோண்டிக்கிட்டு இருந்தா. ஏக்கா இருக்க சொல்லுங்க, நானே ஒரு நல்ல விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்லே வந்தேன். இவ ஏன் இப்படி இருக்கியவ? என்ன சின்ன பொண்ணு, சந்தோஷமான விஷயம் சொல்லியா? என்ன? ஆமாக்கா, எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன சின்ன பொண்ணு, சொல்லவே இல்லை. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். லட்சுவை இப்படி பார்க்கண்டான்னு சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். லட்சுமி, அவளும் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்தெல்லாம் சொல்ல வந்திருக்கிய, நீ ஏன் இப்படி இருக்கிய? கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கு லட்சுமி, என்னன்னு கேட்போம். யாரு இவளா? இவளாக்கா சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறா? சந்தோஷமா இருக்க நம்மள கொலைச்சு விட வந்திருக்கியா இவ? நிஜமா சொல்லி நான் சொல்லியது சந்தோஷமான விஷயம்தான். சொல்லட்டா? நீ சொல்லு சின்ன பொண்ணு, என்னது? லட்சுமி அக்கா சிரிச்சாதாக்கா நான் சொல்லுவேன், இல்லைன்னா என்ன சொல்லக்கூடிய ஐடியாவே இல்லை. நீ சின்ன பொண்ணு சும்மா இருந்துக்க, நான் சிரிச்சேன் என்ன, சிரிச்சேன்னா உனக்கு என்ன? நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயா. நீ சொல்லு சின்ன பொண்ணு, அவ அப்படி இருக்கட்டு. என்ன? நான் லட்சுமி அக்கா சிரிச்சாதாக்கா சொல்லுவேன். லட்சுமி, அதான் அவ ஏதோ சொல்ல வரலையம்மா, என்னன்னு கேட்போமே, கொஞ்சம் சிரியா. அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக வாவது லட்சுமி, உங்களுக்காகக்கா. என்ன என்ன விஷயம் இப்ப சொல்லு. நீங்க சிரிச்சாதான் சொல்லுவேன். சின்ன பொண்ணு, என் கோவத்தை வருத்திட்டு இருக்காத, என்னன்னு சொல்லி தொலையாம்னா, ஏன் உயிரை இடிக்க? அதான் கோவப்படாம இப்ப நார்மலா தானே சின்ன பொண்ணு இருக்கிய, என்ன விஷயம் சொல்லு. ஏக்கா நான் ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன். பாருங்கக்கா, கோவத்தை வருத்திக்கிட்டு இருக்கியா, என்னன்னு சட்டப்பட்டுன்னு சொல்லுங்க. ஏம்மா தாயலே, நீ ஒன்றும் சொல்லண்டாமா போ, கோவம் வராதவனு கூட கோவம் வந்துடும். ஏக்கா நான் சொல்லியேக்கா, என்ன விஷயம்னா, எங்கள் மாமியாருக்கு சொந்தத்தில் ஒரு பையன் இருக்க பார்த்துடுங்க, படித்து முடித்து இப்போ ஃபாரினில் வேலை வைக்க பார்த்துடுங்க. நல்ல பையன்க்கா, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி சின்ன பொண்ணு, இப்போ அதுக்கு அந்த பையனுக்கு இப்போ சம்மந்தம் பாக்கியாவலாம்க்கா. நம்ம மோனிஷாவை பேசுவோமா? மோனிஷாவையா? ஆமாக்கா, நல்ல சம்மந்தமா. என் மாமியார் தான் சொல்லி விட்டு பார்த்துடுங்க, உங்களை சாயங்காலம் போல வரவும் சொல்லிச்சு. அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு, அவளும் காலேஜ் செகண்ட் இயர் தானே படிக்கியா, இன்னும் மேலே படிச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா. நல்ல சம்மந்தம் தானக்கா, கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு கூட படிச்சலாம் இல்லையா? அனேக்கா, அவ சொல்லியதை பார்த்தா நல்லது மாதிரி தானே இருக்கு. ஆமா லட்சுமி, நல்லது மாதிரி தான் இருக்குது. இனி நான் இவியல்கிட்டையும் ஆனந்திட்டையும் கேட்டு பார்த்துக்கிட்டு. ஏக்கா எதுனாலும் கேட்டு பார்த்துட்டு சட்டு போட்டுட்டு முடிவெடுங்கன்னா, கல்யாணம் எல்லாம் ஒரு நேரம் தான் கை கூடி வர பார்த்துக்கிடுங்க, எந்த முடியலாலும் சீக்கிரம் எடுங்கக்கா. சரி சின்ன பொண்ணு, நான் இவியல்கிட்ட பேசிக்கிட்டு சொல்லியேன்னா. சரிக்கா. என்ன டீ, என்னைக்கு நான் வேலை கிளம்பும்போது மூஞ்சையும் தூக்கி வச்சுட்டு அப்படி கோவத்திலையும் எரிச்சல்லையும் வந்து நிப்பா, இன்னைக்கு என்ன சிரிச்சிட்டு வந்து நிக்கியா? எங்க அது ஒன்றும் இல்லைங்க, ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. என்னது, நான் உன புருஷனை கிடைப்பேனியா? போங்கங்க, அது இல்லை, இருந்தாரா நான் எதிர்பார்க்காத நேரம் நீங்க வாங்கிட்டு வந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்துங்க. எதை டீ சொல்லியா? சொல்லி எதை ஓப்பனா வாயை திறந்து சொல்லு, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? இல்லைங்க, எனக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க இல்லைங்க, அதைத்தான் சொல்லி. நானா வாங்கி கொடுக்காட்டலாம், எப்படியே நீயே கடைக்கு போய் 5000 10,000 சொல்லிட்டு வாங்க தான் போறா. அதனால சரி, ஏன் நம்ம காசு வேஸ்ட் ஆகுதுன்னு நானே வாங்கிட்டு வந்தேன். ஏன் இல்லைங்க, நீங்க எடுத்து கொடுத்த புடவை ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்த்துடுங்க. ஆமா, இன்னொன்று எடுத்து வச்சிருந்தீங்களா, அது யாருக்கு? சே, நான் ஒரு கிறுக்கி, அதை போய் யாருக்குன்னு கேட்கும் பாருங்க. நீங்க வேற யாருக்கு எடுப்பிய? ஏன் அடுத்த வாரம் நம்ம கல்யாணம் நனைஞ்சிட்டு அதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களோ? ஆமாட்டி, நல்லா சொல்லுவா. 9 சாரி எடுத்தாரு, 9. அது எதுக்கு உன்ட்ட பிரிச்ச சொன்னா? நீ எதை பிரிச்சா? உன்கிட்ட யார் சொன்னா?
ஏங்க நீங்க சும்மா இருங்க. ரெண்டெண்ணம் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, பின்ன அதை பிரிச்சாம இருந்தா ரெண்டுமே நல்லா இருக்குங்க. அதுல ஒரு பிங்க் கலர்ல எடுத்து வந்தேன் தெரியுமா, அதுதான் உனக்கு. அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருந்து இல்லையா, அது தங்கச்சி, அதை தொடாத. கிறுக்கு மனசன் தங்கச்சிக்கு எடுத்துட்டு வந்தான். நம்ம தான் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டோமோ நமக்குன்னு. ஏன் உனக்குன்னு தந்ததை மட்டும் வச்சு பார்க்க முடியாதா? அதே எதுக்கு நீ எடுத்து பிரிச்சு பார்த்தா? ரெண்டெண்ணம் இருந்து இல்லையா, அதான் அதையும் பிரிச்சு பார்த்தேன். ஏன் பிரிச்சு பார்த்ததும் இல்லாம ஏன் நோனி கொஸ்டின் வேற. நீ போட்டி போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. இந்த மனசெல்லாம் திருந்தி நமக்கு ஒரு புடவை எடுத்து தருவான்னு பார்த்தா என் தங்கச்சி சேத்துல எடுத்தீங்க. தங்கச்சி யாருக்கும் என்ன இப்படி முஞ்ச தூக்கிச்சுட்டு போடுறா? சரி, பிறந்த நாள் வேற வர போகுது, அவளை எதுக்கு கோவப்படுத்திக்கிட்டு. இடி வசந்தி. சொல்லுங்க. கேக்குது, காது நல்லா கேட்க தான் செய்யுது. என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருட்டி. ஏன் என்ன? ஏன் ரேவதி எடுத்துட்டேன்னு இவ்வளவு மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருக்கியா? நான் என்ன சொல்லதுக்கு? நீங்க உங்க தங்கச்சி எடுத்து கொடுக்குறிய, இதுல நான் வேற ஏதாவது சொல்லிட்டேன்னா போதும். என் தங்கச்சிக்கு ஆசைப்பட்டு எடுத்தேன், அதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா இவ பெரிய நீலாம்பரி, அப்படி நீங்களே என்ன திட்டுவிய? தங்கச்சிக்கு துணி எடுத்தேன் தானே உனக்கு கோவம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு தெரியுமா வசந்தி? இப்படி கோவப்பட்டு இருக்கியா? அதான் எடுத்தாச்சு இல்லையா, உண்மை என்ன பொய் என்னன்னு என்னால ஆராய்ச்சிட்டு இருக்க நேரம் இல்லை. என்ன சாப்பாடு தானே எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. இரு, ஃபுல்லா கேட்டுட்டு போ. என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிங்கு மட்டும் தான் நான் எடுக்க போனேன். அந்த பிங்க் எடுத்தா அந்த ப்ளூ ஃப்ரீன்னு சொன்னாவ, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, நீ ஃப்ரீ சாரி கட்டுவியா? அதனால தான் ரேவதி கூடன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு சொல்லு? ஏங்க என்னங்க சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா வசந்தி, அதனால தான் ஃப்ரீயா கிடைச்சது ரேவதிட்ட கொடுத்துட்டு இதை நீ கட்டுன்னு சொன்னேன். அப்படின்னா சரிங்க, அப்ப அதை அவள்கிட்டே கொடுத்துருங்க, எனக்கெல்லாம் வேண்டாம். இங்கே வெயிட் பண்ணுங்க, இப்ப போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறீங்க. சரி போ போ. நமக்கு விலை கொடுத்து எடுத்ததுதான், அவளுக்கு தான் வாசி. ஆமா, நல்லா சிரிச்சுக்கிட்டு போ. ஸ்கை ப்ளூ தான் அவளுக்கு எடுத்தது, அவளுக்கு ஃப்ரீ கிடைச்சதை உனக்கே தரப்போறேன். இது தெரியாம இவ வேற என்னன்னு தாமா தெரியல. இந்த பொம்பளைகளுக்கெல்லாம் சாரியை பார்த்தா என்ன ஒரு ஆனந்தம், ஆர்வம். சாரி எடுத்து கொடுத்தேன்னு கோவத்துல சாப்பாட்டுல எதுவும் கலக்காம தந்தா சரிதான். பரவாயில்ல, அந்த மனசன் நம்ம சும்மா நம்மள திட்டிட்டு இருக்காம நினைச்சோம். ஆனா சாரி எடுத்து வந்திருக்காவ இல்லையா, சாரி மட்டும் எடுத்து வந்திருக்காவ, ஃப்ரீ கிடைச்சது கூட தங்கச்சேரி குடிக்காவ, நமக்கு ரூபா கொடுத்து வாங்கினதுதான். இப்படியே எப்பவும் நம்ம கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. சரி சரி, சட்டு புட்டன்னு சாப்பாடை கொடுப்போம். ஐயோ, இந்த சந்தோஷத்தை யார்ட்டையா சொல்லணுமே. ஐயோ, இட்லி அவிச்சனா சாம்பார் வைக்க மறந்து போச்சு. ஐயோ கடவுளை கடவுளை, இப்ப மட்டும் இட்லி தான் அவிச்சேன் சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னா இந்த மனசை இடிக்க சந்தோஷத்தை ஒரே அடியா கெடுத்துருவாரு. என்ன பண்ண? சரி, சின்ன பொண்ணுக்கு ஒரு போனை போட்டு கேட்டு பார்ப்போம். ஹலோ, என்ன நாலு முடி, சொல்லுங்க. என்ன நினைச்சிட்ட பொண்ணு, கட்டிலுக்கு அடியிலேயே கிடைக்கியா? இப்படி பேசியா? எலும்பில்லைனா என்ன? ஒன்னே போடுவேன். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை தானம்மா. என் பிள்ளை வேற ஸ்கூல் லீவு. இன்னைக்கு தான் கொஞ்சம் நிறைய நேரம் உறங்குவீங்க. ஆமா, இல்லைனா மட்டும்தான் இவ தான் டெய்லி காலையில் எழும்பி பிள்ளைக்கு சாப்பாடு வச்சு விடுக்கியா. ஓவரா படம் கட்டாதானே? உறக்கத்துலேருந்து எழுப்பி விட்டதும் இல்லாமல் திட்ட வேற செய்றிய. இப்போ என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, இட்லி அவிச்சேன் சாம்பார் வைக்க மறந்து போச்சு பார்த்துக்க. ஏதாவது குழம்பு ஏதாவது இருக்கானா? குழம்பா? ஐயோ இல்லைக்கா, நேற்று கிடந்த மீன் கறியை கூட காலையில் எங்கள் மாமியார் கழுவி கமத்திருக்கும் பார்த்துக்கணுங்க. காலையிலேயே ஒரே பாத்திரம் சவுண்டாக வேற கேட்டு. இப்போ என்னென்ன பண்ணதுக்கு? இவைய வேற சாப்பாட்டுக்கு வந்து இருந்தாச்சு. இட்லியை மட்டும் கொண்டு கொடுத்தேன்னு என் தலையிலேயே தூக்கி அடிச்சிடுவாங்களே. இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நேரத்துக்கு சட்டு போட்டுன்னு காய்கறியும் வெட்டி பருப்பையும் போட்டு குக்கரில் வச்சாலே சாம்பார் ரெடி ஆயிருக்கேன் இல்லையா? 4 முடி என்ன வேற எழுப்பி விட்டுட்டாவ. தூங்குன நல்லா தூங்கு, வை போன. ஒன்றை நம்பி அடிச்சேன் பாரு, வேணும் தான் எனக்கு. ஐயோ, இந்த மனுஷன் வேற அங்கே வந்து இருந்தாச்சே, என்ன பண்ண? சரி, ராணியை கிளையிட்டு ஒரு வாட்டம் ஓடி போய் வாங்கிட்டு வந்துருமா? ஏங்க, இட்லி கொஞ்சம் சூடாக இருக்கு, தட்டில் எடுத்துட்டு இருக்கேன், இருங்க இந்த வாரேன். பட்டா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடும். என்ன டீ, அடுப்பங்கரையிலே வந்தேன்னு மௌஞ்சியை பார்த்துட்டே இருக்க? இல்லைம்மா, எல்லா வேலையும் ஒத்த எப்படிமா இழுத்து போட்டு செய்யறிய? முன்னாடியாவது குட்டே சங்கீதா, குட்டே மோனிசா, அதச்சு இதச்சுன்னுட்டு 1008 நேரம் கூப்பிடுவிய. இப்ப என்னம்மா ஒண்ணுமே சொல்லியதில்ல? அது வேற ஒன்றும் இல்லை மக்கா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனு ஒரு சொல்லு. யாரு கேட்கியா? அதான் உங்கள்கிட்டலாம் சொல்லியதுக்கு நானே செய்யலானே. ஏம்மா இப்படி சொல்றிய? பின்ன என்ன டீ,
உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் செய்ன்னு சொல்லணும். அதில் நீ சொல்லுவா, அவகிட்ட சொல்லணும், அவள் சொல்லுவா என்கிட்ட சொல்லணும். எதுக்கு தேவையே இல்லை, நானே செய்துட்டு போகிறேன். என் மருமோ தான் நான் என்ன வேலை செய்தாலும் உடனே வந்து விடுங்காத்தான் நான் செய்யன்னு சொல்லுவேன். அதை நான் பெத்தது ரெண்டா இப்படி இருக்க நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் ரெண்டு பேரையும் பெத்ததுக்கு பதிலாக 2 எருமை மாடை வாங்கி வளர்த்துருந்தா கூட அதால் எனக்கு லாபமாவது இருந்திருக்கும். ஆமாம்மா, நல்லா சொல்லுவிய. எருமை மாடை வளர்த்து பாருங்க, அப்போ தான் தெரியும் வேதனையும் வலியும். ஆமாம், எப்போவுமே திட்டும்போது மோகத்தை கோபத்தில் வச்சுட்டு எரிச்சலை திட்டுவிய, இன்னைக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டே திட்டுறிய. அதான் சொன்னேன் லேட்டி, சூடு சொரணம் உள்ளதோள்கிட்ட கோவப்படலாம், அதெல்லாம் இல்லாததோள்கிட்ட என்னத்தை சொல்லதுக்கு. அதனால தான் நானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசுறத பார்த்தா முற்றும் திறந்த ஞானி மாதிரி பேசுறிய. ஏமா அனிதா? வா வசந்தி. என்னம்மா ஆளைய பார்க்க முடியல? எங்கக்கா சும்மா இவ திட்டிகிட்டே இருக்காவ, எப்போ அடுத்துட்டு போறானே. அதான் இப்போ எங்கேயுமே போறதில்லை பார்த்துருங்க. நான் உண்டு வீடு உண்டுன்னு இருக்கேன். சங்கீதா என்ன ஸ்கூலுக்கு போகலையா? இல்லத்தே, எனக்கு லீவு. ஓ அப்படியாம்மா, சரி சரி. சங்கீதா ஏம்மா வேலையா? வா மக்களே, பெய் அந்த முற்றத்தை மட்டும் பெருக்கி போட்டுறான். அவ எழுப்பட்ட அவள்கிட்ட வீடை பெருக்க சொல்லி போமா. ஆ சரிம்மா. பரவாயில்லக்கா, சங்கீதா சொன்னோன்னு வேலையெல்லாம் செய்யாடே கொள்ளலாம். எங்க இவ்வளவு நேரம் 1000 திட்டு கொடுத்தவரதான் அவ வேலை செய்ய. என்ன வசந்தி அறக்க பறக்க வந்த மாதிரி வந்திருக்கியா? ஏக்கா இங்க பாருங்க, இட்லி அவசியம் பார்த்துருங்க, சாம்பார் வைக்க மறந்து போச்சு. இவைய வேற என்ன சாப்பாட்டுக்கு வந்திருக்கியாவ? இதை ஏதாவது குழம்பு இருக்குன்னா வந்து தாங்கலாம். என்ன தரேம்மா? அது எப்படிக்கா, நீங்க மட்டும் என்ன காலையிலேயே எழும்பி எல்லா வேலையும் அழகா செய்து முடிச்சிருவிய, நமக்கு தான் நேரமும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் போல குழம்பு வாங்குறதுக்காண்டி 1008 கதையறையெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பா. வசந்தி குழம்பு கொதிக்கல பார்த்துக்க, இந்த 2 நிமிஷத்துல கொதிச்சிடும். நீ போமா, நான் அந்த காமெண்டி தரேன்னா. ஏக்கா சீக்கிரம் தந்துருங்கக்கா, இவ வேற லேட்டான கோபடோ பார்த்துடுங்க, சீக்கிரம் தந்துருங்கனாக்கா. கொதிச்சிட்டு வசந்தி நானே கூப்பிட்டு தாரேன். ஆ சரிக்கா, நம்ம போறேன்னா கூப்பிட்டு தந்துருங்க. சரிம்மா. கடவுளே கடவுளே, வாங்க வந்தது வாசி குழம்பு, இதில் கொதிக்கிறதுக்கு லேட் ஆயிட்டா வீட்டுக்காரன் கோவப்படுவான்னு சீக்கிரம் தாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போடுறா. 2 காயெல்லாம் நறுக்கி போட்டுட்டு வீட்டில் ஒரு குழம்பு வைக்க முடியல பொம்பளைகளுக்குப்பா. சரி பின்ன போட்டு, நம்ம ஒரு அக்கான்னு நினச்சிட்டு தானே வந்து கேட்குதுவ, குடிக்க இல்லாமல் என்ன குறைஞ்சா போவோம். போட்டு போட்டு டீ மனுஷாவிட்டு எலும்புச்சா எப்படி? இனி இவ்வளோட்ட எலும்பு கிளம்பு வேலையே அதைச்சே இதைச்சேன்னு சொல்லியதே நமக்கு வேலையா போச்சப்பா. பள்ளியோடத்தோட எதுக்கு தான் சனிக்கிழமை லீவ் முடியாவளோ, காலேஜோடலையும் லீவ் முடியாவளோப்பா. இந்த சனி ஞாயிறு 2 நாள் அந்த குட்டியை ஏன் உயிரை எடுத்துருவாளுவ.